வீட்டுக்கு மூட்டை முடிச்சு கட்டின்னு வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி போறேன். நான் வேற எங்க அம்மா தான் திறமசாலின்னு சொல்லிட்டு வாங்கி வந்தேன். நானு திறமசாலி தாத்தா கூட்டும் போய் சாச்சி வாங்கிட்டு வந்துக்கிறாரு. நேரா வாழை தருவோம் மண்டையில விடுவான். ஒரு தாறு வாழைப்பழம் வந்து பாத்தீங்கன்னா வெட்டியாச்சு. சூப்பரா மிளகா காய்ச்சிருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து பாத்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு தான் கிளம்புறேன். இப்பெல்லாம் என்னடா அது வாரத்துக்கு ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு மூட்டை முடிச்சு கட்டின்னு வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி போறேன். ஆமா, இங்க இருக்கிறதுக்கே டென்ஷனா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதாக்கு சம்மர் வந்ததுல இருந்து நான் வந்து 2 நாள் நல்லா இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவன் ஆச்சுன்னா நான் அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படியே ஒரு வார்த்தையை போட்டுறாரு. விட்ட போட்டு இல்ல நான் அம்மா வீட்டுக்கு போல, நான் இங்கே இருக்கிறேன்றாரு ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதா ஆசைப்பட்டதுனால மறுபடியும் அம்மா வீட்டுக்கு கூட்டு போறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படிலாம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க லட்சதீபம் விழுப்புரம் லட்சதீபம் போய் பாருங்க வீடியோ போடுங்க சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். அதான் வந்து பாத்தீங்கன்னா பேபி கிட்ட சொன்னேன். ஆமா பேபி, நான் கூட ஒரு டைம் போய் பாத்திருக்கேன். நான் வந்து ஒரே ஒரு டைம் எங்க அம்மா கூட போய் பாத்திருக்கேன். எனக்கே அது ஞாபகம் இல்ல. சோ இப்ப நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ண உடனே ரெகுலரா கமெண்ட் வந்துட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் சங்கீதாவை லட்சதீபம் பார்க்க கூட்டு போறேன். ஆமா, நீ பார்த்தது இல்ல தானே? ஆமா, பேபியுமே பார்த்தது இல்ல. சரி, இந்த வருஷம் போயிட்டு பாப்போட எல்லாரும் போய் ஜாலியா பாக்கலாம் சொல்லிட்டு ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். போன தடவை வந்து பாத்தீங்கன்னா முருகர் கோயில் தேர் திருவிழான்னு போனோம். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்காக போனேன். சோ நான் வந்து இன்னைக்கு வந்து விழுப்புரம் லட்சதீபம் பார்க்க போறோம். அதானே? ஓகே. சோ நான் வந்து பாத்தீங்கன்னா தேவையான துணி எல்லாம் மடிச்சு வச்சு ரெடி பண்றேன். நீ போயிட்டு பாப்பாக்கு பேம்பஸ் வாங்கிட்டு அப்படியே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர. ஓகே சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஊருக்கு போறதுக்கு என்னென்ன பண்றேன்னு சொல்லிட்டு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஊருக்கு போறதுனால ஸ்நாக்ஸ் வாங்க வந்திருக்கோம் கடைக்கு. ஆயாக்கு என்ன ஸ்நாக்ஸ் வாங்க போறேன்? மாமாம்மா. சரி, பன் வேணுமா? காட்ட ஜஷிதாக்கு இந்த பன் வேணுமா? ஃப்ரெண்ட்ஸ், ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்நாக்ஸ் வாங்கியாச்சு. ஜஷிதா இல்லை, நான் தான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நான் எடுத்துக்கிறேம்மா. பாப்பா தான் எடுத்துப்பியா? போலாமா? சரிங்களா, ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்தா சூப்பர் பேபி குடி. சரி, உன்னை நான் பேக்லாம் பண்ண சொன்னேன்ல ஊருக்கு போகிறதுக்கு. எங்கே பேகு? கட்டப்பை எடுத்து வச்சுட்டேன், பேக் எடுத்துட்டேன். இன்னும் 2 நிமிஷத்துல வந்து போயிடலாம். இன்னும் கொஞ்சோண்டு என்னோட நகைலாம் வந்து ட்ரில் பண்றது இருக்கு. அது பண்ணிட்டு போயிடலாம். இப்போ ஊருக்கு கிளம்புற டைம்ல இது என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? நெயில் பாலிஷ் வச்சுட்டு போலான்னு பார்த்தேன் பேபி. கையெல்லாம் ஒரே நகை வந்து நீட்டா இருந்தது, ஒரு அழுக்கா இருந்தது. அதனால தான் நெயில் வந்து ட்ரிம் பண்ணிட்டு என்னோட நெயில்லாம் அழகு படுத்துறதுக்காக நான் அகார்ல வந்து நெயில் ட்ரில் அண்ட் பாலிஷர் வாங்கியிருக்கேன் பேபி. இது மேனிக்யூர் அண்ட் பெடிக்யூர் பண்றதுக்கு யூஸ் ஆகும். இதுல ஒரு மெயின் யூனிட், 8 அட்டாச்மெண்ட், ஒரு டஸ்ட் கண்ட்ரோல் ஷீல்ட், ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள், ஒரு மேனுவல் புக், வாரண்டி கார்டு வந்து கொடுத்திருக்காங்க. மெயின் யூனிட்ல என்னென்ன ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். இதான் ஆன் ஆஃப் பட்டன். இது மேல் பக்கமா பிரஸ் பண்ணா கிளாக் வைஸும், கீழே பிரஸ் பண்ணா ஆன்டி கிளாக் வைஸும் பாத்தீங்கன்னா ரொட்டேட் ஆகும். இது சார்ஜ் இண்டிகேட்டர் லைட். இதுல 5 மோடு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அந்த 5 மோடுக்கும் கண்ட்ரோல் பண்றதுக்கு மேல ஸ்பீட் இருக்கு. ஸ்பீட் பட்டன் நம்ம பிரஸ் பண்ணா ஒவ்வொரு மோடா வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்க லைட் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பிரஸ் பண்ணீங்கன்னா நமக்கு லைட் வந்து பாத்தீங்கன்னா எரியும். ஸோ பேக் சைட்ல வந்து நம்ம சார்ஜ் போடுறதுக்கு சார்ஜ் போர்ட் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ட்ரில் பிட்டை மெயின் யூனிட்ல அட்டாச் பண்றது ரொம்ப ஈஸி. அப்படியே பிரஸ் பண்ணா போதும். இதுல நம்ம டஸ்ட் கண்ட்ரோல் ஷீல்டுமே அட்டாச் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் மில்லிங் கட்டர் தான் யூஸ் பண்றேன். இது நெயில கிரைன் அண்ட் ஸ்மூத் ஆக்க யூஸ் ஆகுது. இதை யூஸ் பண்ணி நம்ம குட்டிகல்ஸையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இது லாங் கோன் பிட். இது நெயில் சைடு வால்ஸ் அண்ட் குட்டிகல்ஸை பாலிஷ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது நீடில் பிட். இது நெயில் கர்வ் பண்றதுக்கும் கார்னர்ஸை கிளீன் பண்றதுக்கும் இது யூஸ் ஆகுது. இது பேரல் பிட். நெயில் சர்ஃபேஸை பாலிஷ் பண்றதுக்கும் கேலஸை ரிமூவ் பண்றதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெயின் யூனிட்டோட ஃபுல் சார்ஜிங் டைம் பாத்தீங்கன்னா 4 ஹவர்ஸ். நம்ம 4 ஹவர்ஸ் சார்ஜ் பண்ணீங்கன்னா கண்டினியூஸா 3 ஹவர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இதுல ரீசார்ஜபிள் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதுல எஃபிஷியன்ட் ஹீட் டிஸ்பென்சரும் இருக்கு. இதுல நாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் வரும். less than 70 dB தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஃபெல்டட் வூல் பிட் கொடுத்துருக்காங்க. இது நெயில் சர்ஃபேஸை பாலிஷ் பண்ணவும் டிப்ரீஸை கிளீன் பண்றதுக்கும் யூஸ் ஆகுது. இது சாஃபியர் கோன் பிட். இது எஸ்பெஷலி தின் நெயில இருக்க கேலஸ் அண்ட் டெட் ஸ்கின்னை ரிமூவ் பண்றதுக்கும் அண்ட் பாலிஷ் பண்றதுக்கும் யூஸ் ஆகுது. இது சாஃபியர் கேலஸ் சென்டர். கேலஸ் அண்ட் டெட் ஸ்கின்னை ரிமூவ் பண்றதுக்கு இது யூஸ் ஆகுது. இது கோர்ஸ் டைஸ் பிட். இது நெயில் கட் பண்ண பிறகு பாலிஷ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. இந்த ப்ராடக்ட் வச்சு நம்ம வீட்டில் சூப்பராக மெனிக்யூர் அண்ட் பெடிக்யூர்லாம் பண்ணிக்கலாம். இதை நான் அமேசான்ல இருந்து வாங்கினேன். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணா செக் பண்ணி பாருங்க. அவ்வளோதான் பேபி, சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நெயில்லாம் ரெடி பண்ணி நெயில் பாலிஷ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து போகலாம். நெயில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நெயில் பாலிஷ் வைக்க பிடிக்காது. காலில் போட்டால் நல்லா அழகாக இருக்கும் செப்பல் போட்டுக்கிட்டா. சூப்பரா நெயில் பாலிஷ் வச்சு கிளம்பிட்டேன். ஆமா, அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்றதுக்காக கிளம்புறேன். ஆமா, லாஸ்ட் டைமே போகும்போது அம்மா பிரியாணி தான் செஞ்சு தர சொல்லி கேட்டுனே இருந்தாங்க. நான் செய்யவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், டைம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அது ஒரு மாதிரி வருத்தமாவே இருந்தது. இந்த டைம் போயிட்டு வேற லெவலா வந்து சம்பவம் பண்ணலான்னு இருக்கேன். சரி போலாம். வர வழியில ஒரு ஆள் அவரு ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் சாப்பிடலான்னு ஒரு டீ கடையை பற்றி நிப்பாட்டியாச்சு. பப்ஸ் இருக்குன்னு சொன்னாங்களா, பப்ஸ் வாங்கி சாப்பிடுவோம். எக் பப்ஸ்
கொஞ்சம் ஈவினிங்கா போற மாதிரினா சாப்பிட்டு போலாம். முன்னாடி அம்மா கிட்ட சொல்லிட்டேன் சாம்பார் சாதம் செஞ்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டு போலாம். சரி. நாங்க ஊருக்கு போகும்போது எப்பயுமே இந்த டோல்கேட் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீன் கடை வச்சுட்டு இருக்காங்க. ஈவினிங் தான் எடுத்துன்னு வராங்க. ஃப்ரெஷ்ஷா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து வீட்டுக்கு போகும்போது ஏதாவது நண்டு பார்த்தேன். நண்டு வந்து வாங்கிட்டு போலாம். ஓகேவா? மீன் நிறைய வச்சிருக்காங்க. என்ன வெரைட்டியா இருக்கே பேபி. இது என்ன மீனே தெரியல. சங்கரா மீனா? இது பெருசு பெருசா இருக்கு. இது என்ன மீனா? அப்படியா? நண்டு எப்படின்னு சொல்லுங்க. நண்டு ஒரு உயிர் நண்டு இருக்கு. கல் நண்டு. நண்டு எப்படின்னா கிலோவா எப்படி? தனித்தனி இதுவா? நண்டு வாங்கிக்கலாமா? வாங்கிக்கோ. சரி. சரிதா. அப்படியே கும்பலா கட்டி வச்சுக்கிறாங்க. சரி, எல்லா நண்டும் உயிரோட இருக்குது. எப்படி போய் க்ளீன் பண்ணுவ? அதெல்லாம் அம்மா பாத்துக்குவாங்க. அம்மா பாத்துக்குவாங்க. ஆமா, அவங்க திறமைசாலி. அண்ணா கவர்ல இருந்து பிச்சின் போகாத அளவுக்கு ஒரு கவர் போட்டு கொடுத்துருங்க. இதே ஒரு செட்டு நண்டு இருக்கு. இதுல என்ன கட்டி வச்சிட்டீங்க? பிசுக்கு போறதுக்குலாம் எதுவுமே இல்லையா? மீனுமே வந்து பாத்தீங்கன்னா வாங்கலாம்னு இருக்கோம். ஃப்ரெஷ்ஷா இருக்கு சங்கீதா மீன். ஆமா. நான் எப்பவுமே இங்க ஃப்ரெஷ்ஷா இருக்குமாண்ணா? அப்படியா? நம்ம டோல்கேட் பக்கத்துலயே தான் இருக்கு. இது வந்து விழுப்புரம் டு பாண்டி டு விழுப்புரம் போற ரோடுல வெங்கராம்பாளையம் டோல்கேட் தானே? ஆமா. நான் எப்பவுமே இப்படி போகும்போது இறாலாம் நிறைய டைம் பாத்துருக்கேன். ஆனா அப்பெல்லாம் நான் வீட்டுக்கு போறதுக்கே ரொம்ப லேட்டா தான் போவேன். இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி போறேன். அதனால தான் வாங்கிட்டு போலான்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்ட சொல்லி வாங்கிட்டு இருக்கேன். வாங்கியாச்சு, அவ்வளவுதான். நண்டும் மீனும் வாங்கியிருக்கேன். இப்போ போய் குழம்பு வச்சுட்டா கூட நாளைக்கு காலையில யூஸ் ஆகும்ல. ஓகே பேபி. அவ்வளவுதான். மீனும் நண்டும் வாங்கியாச்சு. போயிட்டு சூப்பரா சமைக்கலாம். ஓகே ஓகே பாப்பலாம். நண்டு வறுவல் மீன் குழம்பு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வந்தாச்சு. சல்லுன்னு வந்துட்டோம். பண்ணாங்க சல்லுன்னு வந்துட்டோம். செம தூக்கம் ஜஸ்விதாக்கு. என்னம்மா அங்க ஆயா வேணாம் வேணாம் ஆயா கிட்ட ஏறினா? தாத்தா வேணும், ஆயா வேணாம், தாத்தா வேணும் போன்ல. ஆமா, சும்மா அவர் சொல்லுவாரு. அது மாதிரி இங்க வந்தா எல்லாரும் கூடயும் வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா இருக்கும். ஆனா தாத்தா வந்து ஸ்பெஷல் அவருக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வந்தாச்சு. ஆமா. இங்க போய் நான் மீன் வாங்கி வந்திருக்கேன். அந்த க்ளீன் பண்ணி சமைக்கலாம். உடைய அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஐயோ உயிரத்தான் இருக்குது. எல்லாம் லப்பர் போட்டு கட்டி அம்மா நான் ஆய மாட்டேன். நான் வேற எங்க அம்மா தான் திறமைசாலின்னு சொல்லிட்டு வாங்கி வந்தேன். நானு உயிரோட இருக்குது. கையை கட்டி விட்டு பால் கறக்குற கையை பால் கறக்குற கையா. என்னம்மா? நன்னன். ஜஸ்ட் அது நன்னன் பிடிக்குமா? வெள்ளை நண்டுன்னா இது சூப்பரா இருக்கும். செம்மையா ஆயிரம் அத்தைதான் ஆயினும். ஆயிரம் வேணா கட்டிதான் வச்சிருக்காங்களாம். கட்டிதான் வச்சிருப்பாங்க. கஷ்டம். கையை விட்டீங்கன்னா அவ்வளவுதான். அதுல அப்புறம் ஒரு விஷயம் கஷ்டம். இங்க பாரு ஒன்னே தரலாம். ரப்பர் கிடையாது, கயிறு போட்டு கட்டி வச்சிருக்காங்க. எல்லாமே கொத்தாதான் இருக்கும். கட்டி வச்சிருக்காங்க பிரிஞ்சு போக கூடாதுன்னு. ஒண்ணு ஒண்ணா கட் பண்ணி எடுக்கணும். என்ன தலை கட் பண்ணிட்ட? கத்திரிக்கோல்ல கத்திய எனக்கு தெரிஞ்சு நானே நண்டு கிளீன் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஆமா, நீ அத்தை கிட்ட இருந்து வாங்கிக்கோ. அம்மா எனக்கு பயமா இருக்குது. அதுக்கு சரிப்பட்டு வராது பாஞ்சலி. நம்மளே பண்ணிடலாம். என்ன ஒண்ணு கொடுக்க பாத்து கொடுக்க நீங்க விட்டுட்டீங்கன்னா வந்து புடிச்சுக்கணும் எகிரி. சீரியஸா தான் விளையாட்டுக்கு சொல்ல. நானு கடிச்சிரும். செம வலி வலிக்கும் சங்கீதா. வலி அதோட அம்மா சரிப்பட்டு வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நண்டு கிளீன் பண்ண சொன்னா வச்சியா காலை எல்லாத்தையும் புட்டு புட்டு எடுத்துட்டேன். எல்லாத்தையும் புட்டு போட்டுறாங்க. அந்த ரெண்டு கடிக்கிற கால் மட்டும் தான் போடுவேன் நானு. ஓஹோ, போடணும். சரி விடு. அத்தா நீங்க மீன் ஆஞ்சிருங்க. நீங்க அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்க. நீங்க அப்படித்தான் ரெண்டு கொடுக்கு மட்டும் தான் விடும். மீதி எல்லாம் நாட்டு நண்டு ஆயலாம். கடல் நண்டு எல்லாம் அதையும் அப்படித்தான் ஆஞ்சி போடுவேன். அது மாதிரி ஆயக்கூடாது. இதெல்லாம் சத்து இதுல இருக்கும். நண்டு வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா 2 பேரும் சேர்ந்து கிளீன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு போராட்டத்துக்கு டெக்னிக் வந்து பாத்தீங்கன்னா கத்துக்கிட்டோம். என்னன்னா பெரிய 2 கால் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு
குட்டிக்கால வச்சு ஈஸியா போட்டோம்னா ஈஸியா வெளியே ஈஸியா வருது. அழகா நண்டு ஃபுல்லாவே ஆஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருந்துச்சு. அவ்வளவுதான். இப்ப மீன் அடுத்து மீன் ஆஞ்சா வேலை முடிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். மீன் ஆய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நண்டு ஃபுல்லா பக்கவே ரெடி பண்ணியாச்சு. அடுத்து மீன் சங்கரா மீன். நான் வந்து எல்லாம் வச்சு தரேன். அப்படியா? நான் ரொம்ப நேரம் டவுட்லயே வந்தோம் friends. இது சங்கராவா என்ன இல்ல மீனே வேற தெரியல. மீனா? சங்கரா மீனா என்னன்னே ஒரு டவுட்டா இருக்கு நம்மளோட சங்கரா இருக்குல்ல, இது ஆமா. வெள்ளை சங்கரா. ஓகே. நல்லா நம்ம பெருசு பெருசா தாத்தா நன்னன் நன்னன்ன்றது. நன்னண்ணே வறுத்து தருவாங்க. சாப்பிடலாமா? நைட்டே வந்து பாத்தீங்கன்னா மீன் குழம்பு வச்சுட்டு நண்டு வறுத்து சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் ஏஞ்சி வந்து பாத்தீங்கன்னா மீன் வறுவல் பண்ணிட்டு சாம்பார் சாதம் வந்து பாத்தீங்கன்னா அம்மா செய்யறாங்க. மீன் பாருங்க, மீன் வறுவல் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலா இருக்கு. ஃப்ரெஷ்ஷா வறுத்துக்கிட்டு இருக்கோம். அம்மா கருவேப்பிலை பறிச்சுன்னு வர சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். சாம்பாருக்கு கருவேப்பிலை பறிச்சுட்டு போலாம். பார்த்தியா நம்ம வீட்லயே கருவேப்பிலை மரம் இருக்குது. ஸோ ஒரு கொத்து போதும். ரெண்டு கொத்து பறிச்சுக்கலாம். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா பறிச்சாச்சு. நெல்லிக்காய் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அறுவடை பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். வெறும் குச்சி மட்டும் தான் நிக்குது. ஒரே ஒரு நெல்லிக்காய் தான் இருக்கு. ஃபுல்லா பறிச்சாச்சு. ஃபுல்லா உருவியாச்சு. இந்த பக்கம் 1 2 இருக்கு. 1 கிலோ 40 ரூபான்னு சொல்லிட்டு வித்தாங்களாம். அப்பா விழுப்புரத்துல சொன்னாரு. ஆமா. ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வித்துட்டாங்க. மிளகா செடி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ மிளகா வந்து பாத்தீங்கன்னா இப்ப காய்ச்சிருக்கான். ஏய் பரவாயில்லையப்பா. மிளகா காய்ச்சிருக்கு. அப்படியே செடி ஃபுல்லா மிளகா பார்க்கவே அழகா இருக்கா. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த தடவை சூப்பரா மிளகா காய்ச்சிருக்கு. நீ பாருங்க. பரவாயில்ல. லாஸ்ட் டைம் வரும்போது பொழைக்காதான்னு சொல்லிட்டு பார்த்தோம். அது பரவாயில்ல, இந்த தடவை நல்லாவே காய்ச்சிருக்கு. அப்பா நட்டது பேபி இதெல்லாம். நம்ம நட்டது ஒண்ணு கூட இதுவாகல. எல்லாம் 2 டைம் நட்டு வீணா போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் டைம் நாங்க வந்து பார்க்கும்போது மிளகாவே இல்ல செடியில. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெறும் மிளகா மட்டும்தான் இருக்கு. எல்லா செடியிலுமே நீட்டு மிளகாவும் காய்ச்சிருக்கு. சரிங்களா, எல்லா செடியிலுமே மிளகா காய்ச்சிருக்கு. போகும்போது மிளகா பறிச்சுட்டு போயிடலாம். கத்திரிக்காய் மிளகான்னு சொல்லிட்டு எல்லாமே காய்ச்சிருக்கு. என்னை விட ஹைட் ஆயிடுச்சு பேபி செடி. நம்ம வீட்டுல எப்போ சரிங்களா இதெல்லாம் வைப்போம்? வைக்கலாம். ஒருமா ஒண்ணா வைப்போம். சரி. ஃபர்ஸ்ட் நான் ஆசைப்பட்டது ஃபர்ஸ்ட் வைக்கணும். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம். இங்கதான் இருக்குது இல்ல, இதெல்லாம் வந்து பறிச்சுட்டு போக வேண்டியதா. அதான் இப்பெல்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை அம்மா வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறல. அங்க மிளகா தீர்ந்த உடனே வந்து பறிச்சுன்னு போயிடலாம். அம்மா சொன்னாங்க மிளகா பறிச்சு ஊறுகாய் போடலாமான்னு கேட்டாங்க. ஊறுகாய் போடலாமா இல்ல பழுக்கிறதுக்கு விட்டுடலாமான்னாங்க. அதான் பாக்குறேன். மிளகா வந்து நிறைய இருந்ததுன்னா பறிச்சு கொஞ்சம் ஊறுகாய் போடலாம். வெயில் டைம் வந்துருச்சுல்ல. ஊறுகாய் போட்டு வச்சோன்னா நம்ம வறுத்து சாப்பிடலாம். கஞ்சோட சாப்பிடலாம். மிளகா காய்ச்சிருக்கு. நீட்டு மிளகாய். இது 2 டைப் ஆஃப் மிளகா இருக்குது. இதுதான் நம்ம வாங்கிட்டு வந்த செடி. நீட்டு மிளகா வாங்கிட்டு வந்தா. இதெல்லாம் புல்லட் மிளகா. சூப்பரா காய்ச்சிருக்கு. புல்லட் மிளகா தான் நல்லா நீட்டா புல்லட் மாதிரியே தொங்குது. சரி, சூப்பரா இருக்கு. தக்காளி பழம் ஒண்ணே இருக்கு. தக்காளி எல்லாமே அறுவடை ஆயிடுச்சு. செடி புடிங்கி போட்டேன் அப்படின்னாங்க. புடிங்கிட்டாங்களா? ஆமா. கத்திரிக்காய் செடி வந்து பார்த்தோன்னா காய் இருக்கு. போத்துக்கடி இதெல்லாம் பெருசாகும்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம இதெல்லாம் பறிச்சுட்டு போகலாம் கத்திரிக்காய். சரிவா போகலாம். சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய் செடிலாம் காய்ச்சிருக்குது. ஒரு வாழைக்கொலை இப்பதானே ஒண்ணு வெட்டணும். அடுத்த வாழைக்கொலை ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பழுத்துருச்சு. பழுத்து ஒரு 2 பழம் வந்து பார்த்தீங்கன்னா காக்கா சாப்பிட்டுருச்சான். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெட்டலாம். வாழைப்பழம் வாழைத்தாறு வெட்ட போறோம். ஆமா. இங்க பாரு பேபி. ஆமா, 2 பழம் காலி. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு இருக்கு. இப்போ இந்த வாழைத்தாறு தான் வெட்ட போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வாழை பழுக்கிறதுக்கு ரெடியா இருக்கு பேபி. அந்த கொலை பழுத்துரும் போல. அதுவும் வந்து சாம்பல் புத்த மாதிரி தான் இருக்கு. ஆமா, அது கொஞ்சம் லேட் ஆகும். சரிங்க முத்தம் நேரா வாழைத்தாறு மண்டையில விழும். வாழைத்தாறு கேட்ச் பிடிப்பியா? தடுத்துரும் போலையா? அதுல தடுக்க ஸ்லோவா தான் விழும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லோவா. அது உன் மேல விழாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஓடு தடுத்துச்சு. இந்த சைடு இழுக்கிட்டப்பா. வெட்டுங்க, பார்த்து வெட்டுங்க. ஹைட் எட்டல அப்பாக்கு. நீ வா என் பேபி. மேல ஊத்தும். நான் வெட்டுறேன் மாமா. இப்போ உழ போகுது. சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாறு வாழைப்பழம் வந்து பாத்தீங்கன்னா வெட்டியாச்சு. ரேட்டு கம்மியா தான் இருக்கு. சின்ன தாறு தான். என்ன சங்கீதா, வாழைப்பழத்தையே காணோம். 2 பழம் சாப்பிட்டுச்சு காக்கா அணில். ஆமா, அவங்க சாப்பிட்டு மிச்சம் தான். உள்ள பழம் இருக்கு. உள்ள பழம் பழுத்து இருக்கு நிறைய. அவ்வளவுதான். இது வந்து பாத்தீங்கன்னா கூறு போட்டுற வேண்டியதான். யஷ்விதா என்ன நோனோ
பாப்பா பாப்பா சாச்சியா சாச்சி. தாத்தாவை கூட்டும் போய் சாச்சி வாங்கிட்டு வந்துக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். சாக்லேட் வாங்குறதுக்கு போய் கூட்டும் போயிட்டு வர்றாரு. சாக்லேட் கொடு, சாக்லேட்லாம் சாப்பிடக்கூடாது கொடு. அவர் எப்படி மறைச்சு எடுத்துன்னு வர்றாரு தெரியுமா? அதேதான். பின்னாடி கை கட்டி இப்படி பாத்துட்டே வர்றாரு, நம்ம இருக்கிறோமா இல்லையான்னு சொல்லிட்டு பாத்துட்டே வர்றாரு. பா உன்னை பிஸ்கெட் தானே வாங்கி தர சொன்ன? அங்க வேணான்ட்டாரு. சாக்லேட் தான் வேணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்தாச்சு. சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா செடி தோட்டம் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்துட்டேன். ஸோ என்னைக்கு லட்சதீபம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது, முடிஞ்சிருச்சா இல்லை இன்னைக்கு தானா அப்படின்னு எனக்கு சரியாக தெரியவே இல்லை. ஏன்னா பேபி சொல்கிறேன் நேற்றே முடிஞ்சிருச்சுன்ட்டு, அம்மா சொல்கிறாங்க இன்னைக்கு தான்றாங்க. ஸோ லட்சதீபம் என்னைக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ நாள் வரைக்கும் அது இருக்குன்னு சொல்லுங்கள். நான் விழுப்புரம் தான், பட் எனக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா சரியாக தெரியல. நான் வந்து போனது கிடையாது. 1 மாதம் வரைக்கும் இருக்குமா பேபி, கேள்விப்பட்டிருக்கானா. ஸோ கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லட்சதீபம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் போகலான்னு இருக்கோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய்.